அசோசியேஷனோட 20வது ஆண்டு விருது விழாவில் நாங்கள் உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இப்படியான ஒரு விருது விழாவை அடைகிற வரைக்கும் நாங்கள் அதாவது பட்ட கஷ்டங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறோம். இப்படி ஒரு அசோசியேஷன் உருவாகிறதுக்கு முன் நம்ம 20 வருஷத்துக்கு முந்தி யோசித்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் விளையாடுறோம். ஒருக்கா மிஸ்ஸிசாகாவில் விளையாடுவோம், ஒருக்கா கல்லோனியா லாரன்ஸில் விளையாடுவோம், ஒருக்கா பள்ளத்து கிரவுண்டுன்னு சொல்லி சொன்னோம், அதாவது ஜெராடன் டிவிபி அதில் விளையாடுவோம், ஸ்காப்ரோவில், ஃப்ளெமிங்டன் பார்க்கில், இப்படி ஒவ்வொரு இடமாகத்தான் ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் விளையாடி கொண்டு வந்தாங்க. அதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு ஹோஸ்டிங் டீமும் புதுசான ரூல்ஸை கொண்டு வரும். அப்போ அந்த முடிவுகள், அந்த யார் வின் பண்ண முடிவுகள் எடுக்க போய்க்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருந்தது. என்னென்னு சொல்லிச்சுன்னா, இது என்ன மாதிரியான அந்த 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 பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான தீர்வுகள் எங்கள்கிட்ட இருக்கையில் அந்த அந்த கஷ்டத்துக்குள்ளாதான் நாங்கள் யோசித்தோம். இது நான் நினைக்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னம், அதாவது டிக்ஸி கிரவுண்டில் நாங்கள் பேசி எல்லோருக்கும் இன்ஃபார்ம் பண்ணினோம். நாங்கள் ஒரு அசோசியேஷனோட ஃபார்ம் பண்ணணும்னு யோசிக்கிறோம், ஆனபடியாக நாங்கள் ஒருக்கா சந்திப்போம்னு சொல்லி. அந்த சந்திப்பு நடந்தது பிறகுதான் இப்படி ஒரு அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணப்பட்டது. அந்த அசோசியேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்ட நிகழ்ச்சியை அது எங்களோட இப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிற அலெக்ஸ் சிவாவும் இருந்தபடியாக அவர் உங்களோட ஷேர் பண்ணலாம். எப்படி நாங்கள் அந்த அந்த நாளை எப்படி அமைஞ்சது, எப்படி அதை ஃபார்ம் பண்ணணுன்றது. எங்களோட வளர்ச்சியில் இருக்கிற பசுமையான நிகழ்ச்சிகளில் நிச்சயமாக அதுவும் உண்டு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சிவானியோட வீட்டில் பேஸ்மெண்ட்டில் ஒரு 35 பீப்புளை கூப்பிட்டு அவர் அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவார். அதில் பேஸ்மெண்ட்ன்றபடினால எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒருத்தர் மடியலில் இருந்தது எனக்கு இன்னும் பசுமையான ஞாபகம் இருக்குது. எல்லா டீமுகளுமே இதுக்கு முழு மனதோட ஒத்துழைச்சபடினால அங்கே ஒரு எலெக்ஷன் ஒன்று வைக்கல. ஃபஸ்ட் இயர் படினால ஒரு கமிட்டியை முதலே செலக்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி அதை எல்லா டீமுகளும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டது. அப்போ அப்படி ஃபார்ம் பண்ண கமிட்டி தான் அசோசியேஷன் ரன் பண்ண தொடங்கினார். அப்போ நாங்கள் அதுக்கு நிதி என்று சொல்லி எங்களுக்கு முதலாவது என்ன மாதிரி செய்கிறது, என்ன மாதிரி கொண்டு நடத்துகிறேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு 3 உதாரணங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் மெம்பர்ஷிப் ஃபீ ஒன்று வாங்கல, ஒரு மெம்பர்ஸ்க்கு தனியாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ வாங்கினாங்க சொல்லி $100 பர் டீமெண்ட்டாக வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கணும் ஒரு 17-18 டீம்ஸ் இருந்தார். அப்போ 1700 1800, இன்றைக்கு அதே 1700 800 ஒரு கப்புக்கு போகுது சேலஞ்ச் ட்ரோஃபி. ஸோ அவ்வளோதான் எங்களோட பட்ஜெட்டாக அப்போ இருந்தது. ஸோ சீசன் ஸ்டார்ட் பண்ணி டூர்னமெண்ட்ஸ் நல்லா போய்கொண்டு இருந்தது. எங்களுக்கு டூர்னமெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி காமனான லாஸுக்குள்ள நடத்தணும், டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்கணும், அதுதான் இருந்ததையோடைய வேறு என்ன செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். அப்போ அதில் இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி என்னென்னு சொன்னால், என்சிசி டீம், அதாவது மாமாண்டு செல்லமா அழைக்கப்படும் திரு ஜெகநாதன் அவர்கள், அவர் தான் தங்களோட 5th இயரை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஆகானர் அண்ட் சென்ட் கிளேரோட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சவர். அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கு தான் நாங்கள் யோசிச்சினாங்கள், அதாவது தங்களோட ஒரு டீமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நடத்துகிற போது நாங்களே அசோசியேஷனுக்கு நாங்கள் ஒரு அவார்ட்ஸ் நைட்டியை நடத்த முடியாதுன்னு அன்றைக்கு தான் யோசிச்சோம். ஆனால் அதை நடத்த யோசிச்ச அப்புறம் எங்கள்கிட்ட காசு இல்லை, ரைட். அப்போ அந்த காசு இல்லாத கட்டத்தில் உடனே அந்த டைமில் இருந்த வெல்விஷர்ஸ் எல்லாரும் தங்களோட பக்கெட்டால காசு போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் அவார்ட்ஸ் அதில் முக்கியமாக மாமா ஜெகநாதனும் ஒரு முக்கியமான பங்களிப்பாளராகத்தான் ஒரு பெரிய ஒரு ஸ்பான்சராக வந்தது. அப்படி ஸ்டார்ட் பண்ண அவார்ட்ஸ் நைட் தான் இன்றைக்கு 20வது வாரமாக இவ்வளவு கிராண்டாக நடக்கிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கு. ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்ரீலங்கன் சப்போர்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் தான் தொடங்கினது பேர் நினைக்கிறேன். தொடர்ந்து சில காரணங்களுக்காக இடையில பேர்கள் மாற்றி இப்போது எம்டிசி எல்லாக இருக்குது. என்ன மாக்கத்தையும் டொரண்டோவையும் நினைச்சு நாங்கள் செயல்படணும் வேண்டி காமனாக அந்த பேரை வச்சுருக்கோம். அப்படி வரைக்க அந்த அசோசியேஷன் சொல்லிக்க முக்கியமாக அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டர்ஸ் சொல்லிக்க ரூபன் ரத்னம் ப்ரோ ஃபைட்டர்ஸில் இருந்து எங்களோட முக்கியமான எங்களோட விருதுகுழா எல்லாத்துக்கும் அவர் தான் எம்சி. கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் அவர் தான் எம்சியாக இருந்திருக்கார். மிகவும் நகைச்சுவையாக பேசுவார், அறுத்துறுத்து பேசுவார். உங்களுக்கு அவர் அப்படி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். அது மட்டும் இல்லை, எத்தனையோ டீம்ஸ், பிரைடல் டவுன் டீம் எல்லாம்
அவைகள் மேட்சுகள் தோத்தாலும் மேட்ச் தோத்த பிறகு நின்று நல்ல வடிவாக அம்பையரிங் எல்லாம் செய்து தந்துட்டு போயிடும். அண்ட் தே ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அம்பையர்ஸ். எங்களுக்கு சீனியர்ஸ் பட் வெரி நியூட்ரல், வெல் அப்ரிஷியேட்டட், வெல் லவ்ட் டீம் ஆன் த கிரவுண்ட்ஸ். அதுக்கு பிறகு நாங்கள் ஆரம்ப காலத்தில், அதாவது ஜெகன்மோகன் செக்ரட்டரியாக வந்த பிறகுதான் அந்த என்ன மாதிரி மீட்டிங் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் அறியப்படுறதுக்காக ஒரு மினிட்ஸ் எடுக்க வேணும், இதை இன்னும் ஒழுங்குமுறையில் நடத்தணும்ன்ற ஒரு கட்டமைப்பு கீழே கொண்டு வந்த பணி ஜெகன்மோகன் கொக்கவில் டீம்லேருந்து வந்து ஜெகன்மோகன்கிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அவரை அடுத்த வருஷம் பிரசிடெண்டாக வந்து அவரும் பிரசிடென்சி எடுத்து நல்ல வடிவாக அசோசியேஷன் கொண்டு நடத்தினார். அதுக்கு பிறகு நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால் சிவமண்ணன் சிவன் ஐயா, அவர் எங்களோட ஜெனரேஷன் என்றாலும் அவர் வந்து பொடியங்களோட சப்போர்ட் நிறையவே இருந்தது. அப்போ அதனால அவருக்கு பாய்ஸோட கூட ஈஸியாக மிங்கிள் பண்ணக்கூடியதாக இருந்தபடினால அவருக்கு டூர்னமெண்ட்ஸை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. அதே டைமில் தனியாக அவர் மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு எத்தனையோ பேர் நினைவு கூறலாம். முதலாவது கேம்பிரிட்ஜ் சிவா, அவர் பிரசிடெண்டாக வாரண்டா அப்படியோ வந்திருக்கலாம். பட் பேக்ரவுண்டில் இருந்து டூர்னமெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி எத்தனையோ ஒரு ஃபுல் சப்போர்ட் அந்த காலையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஆள். அதே மாதிரி நந்தா குணரட்னம், ஒரு ஸ்ட்ரிக்டாக டூர்னமெண்ட்ஸ் பார்க்டேல் சார்பில் ஒரு ஸ்ட்ரிக்டாக டூர்னமெண்ட்ஸ் நடத்தி அசோசியேஷனுக்கு நல்ல உறுதுணையாக இருந்திருக்கிறார். மற்றது சிவா தர்மலிங்கம், அவர் வந்து முதலாவது சாப்பாடுகள் வந்து கொடுத்துருக்கிறார். சாப்பாடு, அதாவது அங்கே கிரவுண்ட்லேயே சாப்பாடு சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்குறான்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து சிவா தர்மலிங்கம். மற்ற கமாண்டோ ஸ்ரீகாந்த் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். எத்தனையோ வருஷமாக செக்ரட்டரியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட பிரசிடென்ட் மாறினார். அவர் எத்தனையோ வருஷமாக அசோசியேஷன் ரன் பண்ணி அவார்ட்ஸ் கொண்டு எல்லாத்தையும் மிகவும் திறமையாக செய்து கொண்டு வருகிறார். பட் ஃப்ரம் டைம் டு டைம் எங்களோட அசோசியேஷனும் கொஞ்சம் திருவிழா தொஞ்சு போகுது. அப்போ தான் ஒரு தொஞ்சு போகிற போது தான் இந்த சிவா நவரட்னம் தான் அந்த பணியை எடுத்து செய்யணும்னு சொல்லி எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சிவா நவரட்னம் வந்து பிரசிடெண்டாக வந்தவர். அந்த டைமில் அவர் முக்கியமான ஒரு விஷயங்கள், 2 விஷயங்களை கொண்டு வந்தது இப்போ நாங்கள் சொல்ல வேண்டும். என்ன ஒன்று, முதலாவது கிரவுண்டுக்கு விளையாட வாராக்கள் பசிக்க, அதாவது தாகத்தோடு இருக்கிறாங்க, ஆனபடியா சாப்பாடும் தண்ணியும் அந்த கிரவுண்டுக்கு வந்தாக வேணும் என்ற ஒரு விஷயமும். 2வது, எல்லாரும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு விளையாடினா அது அழகாக இருக்கும், ஆனபடியா யூனிஃபார்ம் போட வேணும்னு சொல்லி. அப்போ அந்த காலத்தில் அப்போ முதல்ல இந்த டாப் மாத்திரம் தான் போடணும்னு வந்தது. பிற்காலத்தில் அதை எல்லா ஃபுல் யூனிஃபார்மாக வந்தது. ஆனால் யூனிஃபார்ம் இருக்க வேணும்னு கொண்டு வந்த அந்த 2 விஷயத்தையுமே சிவா நவரட்னம் தான் கொண்டு வந்தது. இன்னொன்று, சிவா நவரட்னத்தில் இருந்த ஒரு முக்கியமான இது, அவர் இந்த யங்க ஜெனரேஷனையும் சேர்த்து யங்க ஜெனரேஷன் என்ன மாதிரி இந்த டூர்னமெண்ட்டில் நடத்தணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்ததுக்கு ஒரு முன்னோடியாக இருந்ததும் சிவா நவரட்னம் தான். இன்றைக்கு அசோசியேஷன் ரன் பண்ணுற கன பேர் வந்து அவர்கிட்ட டைம் பீரியடில் அதுக்கு பிறகும் அதாவது சிவா நவரட்னம் கொஞ்ச காலம் இருந்த பிறகு இந்த இதுகளை செய்து போட்டு போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த அசோசியேஷன் இது கொஞ்சம் தொஞ்சு போச்சு. இனி அசோசியேஷன் நடக்குமா அல்லது இந்த அளவோடைய முடியுமான்ற ஒரு கட்டம் இருந்தது. ஏண்டா சீனியர்ஸ் எல்லாரும் இதில் இருந்து விலகி இது நடக்குமான்ற ஒரு கட்டம் ஒன்று வந்தது. அப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்ததுன்னு சொல்ல வேணும். அதாவது 3 இளைஞர்கள், அதாவது இந்த விளையாட்டில் முக்கியமாக ஆர்வத்தோடு ஈடுபட்டு கொண்ட 3 இளைஞர்கள் எங்களை சந்திக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அப்போ நாங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருந்தாங்க. என்னுடைய அலுவலகத்தில் ஒரு நாள் வந்து சந்தித்து தாங்கள் இந்த அசோசியேஷனை எடுத்து நடத்த போகிறோம். இப்போ எங்களுக்கு முதல்ல ஒரு சிரிப்பு தான் வந்தது. அதாவது நாங்கள் நடத்தி கலைஞ்சு போனோம், இனி எங்கண்டு நடத்த போயினோம், உங்களால் முடியாத காரியத்தை என்ன மாதிரி நடத்த போயினோம். அப்போ நாங்கள் முதல் 15 நிமிஷம் வந்து இதை என்ன நடத்தி முடிக்க போறீங்கன்னா கேள்வியெல்லாம் எங்கள்கிட்ட நானும் நீங்களும் டேபிளுக்கு இஞ்சால பக்கம் அவள் 3 டேபிளுக்கு அஞ்சால பக்கம் ஏதோ ஒரு வேலைக்கு இன்டர்வியூ எடுத்த மாதிரி தான் கேஸ் நடக்கிற வேலைக்கு இன்டர்வியூல கேஸ் நடக்கிற மாதிரி தான் இருந்தது. நீங்க என்ன செய்ய போறோம்னு கேள்வி. அப்ப முதல் 15 நிமிஷம் எங்களுக்கு அவையோட இதை நம்புறதுக்கு மேய்க்கிறதுக்கும் தயாராக இல்லாம தான் இருந்தது. ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க சொன்ன பதில் தான் எங்களுக்கு உண்மைக்கு வியப்பாக தான் இருந்தது.
அதுக்கு பிறகுதான் நான் யோசித்தேன், இந்த இந்த 3 பேரும் முக்கியமாக ஏதோ ஒரு 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 திட்டத்தோடு தான் இதை எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற திட்டத்தோடு தான் நீங்கள் வந்துருக்கீங்க. ஏன்னா எந்த கேள்விக்கும் அவங்கள்ட்ட பதில் இருக்குது. அந்த பதிலுக்கு அவங்க பதில் சொல்கிற போது நாங்கள் திரும்பி இன்னொரு கேள்வியை இடக்கா கேட்டேன்னு சொன்னால் அதுக்கு அவங்களுக்கு சொல்யூஷனும் சொல்கிறாங்க. அன்றைக்கு எனக்கு நீங்களும் அதை பகிர்ந்து கொள்ளலாமாண்டியா நிகழ்ச்சி என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்றது நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாமா? உண்மைக்கு இந்த 3 பேரும் வந்து சாம் செல்வம், அருண் பரம்சோதி அண்ட் கிஷோர். இந்த 3 பேரும் அன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மீட்டிங்கு வேற இருக்க நானும் யோசிச்சு வந்தேன், அது என்ன அவங்க புதுசாக வராங்க, அவ்வளோ பழக்கமும் இல்லை எங்களுக்கு அவையில். ஒரு இளைய தலைமுறை வருது எடுத்து செய்ய போயினோம், என்ன செய்ய போயினோம்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முதலே ப்ரீ பிளான் பண்ணி போட்டு வந்தது மட்டும் இல்லை, எல்லாம் கதைக்கலாம். ஆனால் அந்த ப்ரீ பிளான் பண்ணி வந்து அந்த அசோசியேஷனை டேக் ஓவர் பண்ணி அது வேற ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போய் இவ்வளோ ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸாக அதை ரன் பண்ணி நாங்கள் வந்ததை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அந்த 3 பேருக்கும் உண்மையாக எல்லாரும் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ் எங்கள் அசோசியேஷனை இன்றைக்கும் லைவாக வச்சிருக்கிறேன்டா அவையில் போட்டதுக்கு தான் இன்றைக்கு பண்ணுறேன். அதுக்கப்புறம் அண்டையிலிருந்து இந்த யங் ஜெனரேஷன் அந்த அசோசியேஷனை டேக் ஓவர் பண்ண பிறகு உண்மைக்கு எங்களுக்கு, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக எங்களுக்கு இருந்த நிறைய பாரங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டுது. அதாவது அவைகளே முக்கியமாக எல்லாத்தையுமே தாங்களாக செய்யக்கூடிய மாதிரி என்னென்ன மாதிரி ஸ்டட்ஸை கொண்டு வரலாம், என்னென்ன மாதிரி அட்வர்டைஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்கெட்யூல் போடுறது எல்லாத்தையுமே தாங்களே அண்டையில் இருந்து இன்றைய வரைக்கும் திறம்பட செய்து வரையினோம். மற்றது முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்னென்றால், நாங்கள் இனிஷியலாக வந்து ஃபர்ஸ்ட் இயரே கான்ஸ்டிடியூஷன் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அப்போ பிரிண்ட் பண்ணி போட்டு ஃபோட்டோ காப்பி பண்ணி போட்டு ஸ்டேப்பிள் பண்ணிட்டு கொடுக்குறாரு. அது அங்கனக்கு பேப்பராக போயிடும். அப்போ அந்த விஷயத்தில் இந்த 3 பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் இது ஒரு புக்காக அடிக்கணும்னு சொல்லி அதுக்கு நாங்கள் கருவுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஸோ எங்களோட கான்ஸ்டிடியூஷன் டொரண்டோவில் எத்தனையோ கழகங்கள் இருந்தாலும் ஆஃபிஷியலாக ஒரு புக்குன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அடித்து வச்சு நடத்துகிற மிகச்சிறிய ஆர்கனைசேஷன்ஸில் நாங்களும் ஒன்று. அது மட்டும் இல்லை, இனிஷியலாக வந்து நாங்கள் மேகசின்ஸும் வந்து சேம் திங் கிட்டத்தட்ட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து மேகசின்ஸை கிட்டத்தட்ட ஃபோட்டோ காப்பி பண்ணி போட்டு ப்ரெஸ் டேபிள் பண்ணுறது. மேகசின் கலர்லேயே வரையில. இப்போ இன்றைக்கு பார்த்தால் மேகசின்ஸ் எல்லாம் எங்கேயோ ஒரு லெவலில் ஒரு ஹிஸ்ட்ரியாக வந்து கொண்டு இருக்குது. யோசிக்க பார்க்க எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து டெக்னாலஜி வந்து விளையாட வந்த கனவேர்கிட்ட இருக்கையில். அப்போ ஈவன் இமெயில் வந்து காமன்லி அவைலபிள் என்றாலும் அந்த டைம் கணவர் இமெயிலை பாவிக்கல. அப்போ நாங்கள் அதனால கம்யூனிகேட் பண்ணுறோம். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் முதல் காலங்களில் நாங்கள் செலவழித்த அந்த வாட்ஸுக்கு செலவழித்த காசரை பணத்தை அந்த செலவை எவ்வளவோ விதத்துக்கு குறைச்சி, ஆனால் அப்போ இருந்த கப்சரை குவாலிட்டியிலும் பார்க்க இப்போ எவ்வளவு தூரத்துக்கு மேலே கொண்டு போயிருக்காங்க. இது எல்லாம் நான் நினைக்கிறேன், நாங்கள் நேரம் இல்லாத காரணத்தாலேயோ எங்களுக்கு இதில் ஆர்வம் இல்லாத நிறைய நேரத்தை செலவழிக்காதாலும் செய்ய முடியல. யங் ஜெனரேஷன் இன்டர்நெட் மாஸ் மீடியாண்டு போயிருக்க அதுக்கு முதலாவதாக வித்துட்டவர் பேந்தர்ஸுக்கு சுரேஷ். அவர் தான் வெப்சைட்டில் எங்களை டூர்னமெண்ட் ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் போட்டு எங்களுக்கு அந்த ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதை தந்தவர். அதை எடுத்துக்கொண்டு எங்களை அதை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போய் ஒரு படியில் எத்தனையோ படி மேலே கொண்டு போயிட்டார். இப்போ எங்களை பில்டர் ஸ்டட்ஸ் நான் இனிஷியலாக செய்தேன். நான் அப்போ எனக்கு தெரியும் ஸ்டட்ஸ் செய்கிறது ஒரு டிஃபிகல்ட் ஜாப், இந்த கைண்ட் ஆஃப் போரிங் ஜாப். என்ற கிரவுண்டில் விஷயங்கள் செய்கிறது வர அப்புறம் வீட்டை போயிருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நான் நீசிப்பேன். அதுக்கு ஜெயா எத்தனையோ வருஷம் அந்த ஸ்டட்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்டட்ஸ் மட்டும் இல்லை, டூர்னமெண்ட் ஸ்கெடியூல்ஸ் போட்டு அண்ட் அகெயின் டியூ டைம் எத்தனையோ வருஷமாக அவர் பேக்ரவுண்டில் இருந்து ஹெல்ப் பண்ணி போட்டு இந்த வருஷம் பிரசிடென்ட் அடுத்து செய்திருக்கிறார். அவர் ஒரு மிகச்சிறந்த என்டர்டெய்னர். அதை நாங்கள் இன்றைக்கு இங்கே நடக்கிற என்டர்டெயின்மெண்ட்லேயே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படியே எத்தனை பேர் சொல்லிக்கொண்டு போகலாம். யாராவது மிஸ் பண்ணி தான் பேசுகிறேன். எங்களுக்கு கடைசியாக ஒன்று சொல்ல வேணும் என்னென்னா, இந்த அசோசியேஷனில் நாங்களும் ஒரு பங்காளிகளாக இருக்கிறதுல எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதுபடியாக இந்த அசோசியேஷன் இன்னும் நிறைய நல்ல முயற்சிகளை செய்து இன்னும் திறம்பட இயங்கணும்ன்றது எங்களோட வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் வாழ்த்துக்கள்.
உங்கள் வந்திருக்கிற எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. இது ஒரு TBS தயாரிப்பு.